இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி மேம் குணாதிசயம்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்? திருவாதிரை நட்சத்திரம் சிவனோட நட்சத்திரமா சொல்லப்படுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் நேர்மையாகவும் இருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு மாதிரி இப்படி இருப்பாங்க. அவங்களோட வேலை ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்களை கழட்டி விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவங்க வேலை ஆகணும்னா அவங்க காலை கூட பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது திருவாதிரை நட்சத்திரத்தோடைய குணமா சொல்லப்படுது. சில டைம் தில்லாலங்கடி திருவாதிரைன்னு கூட சொல்லுவாங்க, பழமொழியா சொல்லக்கூடியது. பழைய நூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அதான் அந்த காரணம். அவங்க வேலைன்னா அவங்க பண்ணுவாங்க, என்ன வேணாலும் வாக்குறுதி கொடுப்பாங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் உன்னை பிஸ்னஸ்ல சேர்த்துக்கிறேன்வாங்க, நான் பிஸ்னஸ்ல பண்றேன்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது அவங்களுடைய குணாதிசயங்கள்ல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வரும். இதை தவிர்த்துக்கிறேன். இவங்க கலைத்துறைகள்ல ரொம்ப ஷைன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா மேம்? ஏன்னா அது ராகுவோட நட்சத்திரம். சரி, திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம். ராகுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குப்பா, சதையும் திருவாதிரையும் சுவாதியும். இதுல முதன்மையா சொல்லக்கூடிய நட்சத்திரம் சதையும், அடுத்ததா சொல்லக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை, மூன்றாவதா சொல்லக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. ஓகேங்களா? பவர் இருக்கக்கூடியது நான் லெவல் அந்த ரேஞ்சை சொல்றேன். அதுல திருவாதிரை மிடில். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மீடியால இருக்கிறவங்க, கேமராமேனு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், இது எல்லாமே திருவாதிரை. ஏன்னா ராகுவோடைய அம்சம் அதில் இருக்கிறதுனால கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், நலிவா கத்துப்பாங்க. சரி, காதல், திருமணம் வாழ்க்கை இதை பார்த்துக்கிட்டோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எமோஷனலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அவங்களுக்கு காதல் பெருசாக செட் ஆகாது. செட் ஆனாலும் இழுபறியில் போய் தான் கல்யாணத்தில் முடியும். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் டிலே ஆகி தான் கல்யாணம் நடக்கும். சரி, கண்டிப்பாக 28க்கு மேலே தான் திருமணம் ஆகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன், அவங்க இப்படி அப்படி ஒரு மைண்டாக இருக்க மாட்டாங்க. நீ இருக்கியா, உங்ககிட்ட வாக்குறுதியை கொடுத்து உன் லெவலில் இருப்பாங்க. உன் வேலை முடிஞ்சிச்சா அவனை கழட்டி விட்டு இன்னொரு லெவலுக்கு போவாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அவங்கள எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள திருப்தி பண்ண முடியாது. எந்த விஷயமா உணவு கொடுத்தீங்கன்னாலும் திருப்தி பண்ண முடியாது. அவங்களுக்கு இவங்க ஓகே அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க மேல இருந்த ஒரு இன்டென்ஷன் போயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா நீ எது நல்லது பண்ணாலுமே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு திருப்தி இல்லாத தன்மையா இருக்கும். அதெல்லாம் தான் மாத்திக்கணும்னு சொன்னேன். சரி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் இருக்குமா, இல்லை அதில் நிறைய லக் இருக்குமா? இல்லை, திருவாதிரை பொறுத்த வரைக்கும் சுயமாக தான் வருவாங்க. சரி, சுயமாக அவங்களுடைய உழைப்பில் தான் வருவாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த டைமில் ராகு தசைலாம் ஸ்டார்டிங் திருவாதிரை பிறக்கும்போதே ராகு தசை தான். சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸு கலைத்துறையிலலாம் இன்னைக்கு இப்போலாம் சூப்பர் சிங்கர்லாம் வருது பாருங்க. சூப்பர் சிங்கர்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாமே ஷைன் ஆகி பேரும் புகழ வரும். அப்போது அந்த திருவாதிரையில் சில நட்சத்திரம் உட்காந்தோ இல்லை ராகு திசையோ ராகு புத்தியிலோ நல்ல ஒரு கிரகம் மூவிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேர் புகழ் கொடுத்துரும். மீடியாலெல்லாம் பேர் புகழ் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் திருவாதிரைக்கான ஒரு விஷயம். பட் போராட்டம் இருக்கும், டக்குன்னு கிடைக்காது. எதுவுமே ஸ்ட்ரகிளிங்காக தான் கிடைக்கும். பட் அதெல்லாம் ஒரு படிக்கட்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு பெரிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா என்ன? எந்தெந்த நாள்லாம் இவங்களுக்கு விசேஷமான நாள், எந்தெந்த நாளெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணிடணும்? திருவாதிரை நட்சத்திரம்க்கு எது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக பேசி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் அது எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸாக இருக்குமானா இருக்காது, அது மைனஸும் கூட. சரி, இதனால உறவுகளை மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. வேலை ஆகணும்னா அந்த உறவை யூஸ் பண்ணுவாங்க. வேலை வேண்டாம் அவங்களுக்கு, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத விஷயத்தை ஏதோ ஒன்று சொல்லி கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதில் கவனம் வேணும். சரி, அதில் மட்டும் பார்த்துக்கணும். எந்தெந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அவங்களுக்கு ரொம்பவே உகந்த நாளாக இருக்கும். ராகு காலங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய காளி வழிபாடு அவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் கொடுக்கும். சிவனோட காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு.
ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காளி வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு லைஃப்ல அடுத்தடுத்த நிலைமை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீக விஷயத்துலலாம் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். மாந்திரீக பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாந்திரீக விஷயம்லாம் இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் வந்து திருவாதிரையில் இருப்பாங்க. சிலர் ஜோதிடத்துலயும் இருப்பாங்க, சிலர் ஜோதிடம் பிளஸ் மாந்திரீகம் பண்றவங்களா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க திருவாதிரையா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். என்ன இருக்குது பிளாக் மேஜிக்கில், என்ன இருக்குது மாந்திரிகத்தில், என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, இந்த கற்றுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, தேடல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது திருவாதிரைக்கு ரொம்ப இது தேடல் குணம் இருக்கும். இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஆகவே ஆகாது, இந்த கிழமை ஆகவே ஆகாது, அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னா என்ன? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமை ஆகவே ஆகாது. சனிக்கிழமை ஆகவே ஆகாது. அந்த நாட்கள்லையும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை கையாளணும். இதில் பிறந்தவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜாக இருப்பாங்க, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பர்சன்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமா ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. செல்வம், புகழ், பேர் இது எல்லாமே ராகு தசையில் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும்போது ராகு புத்தி வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல இவங்களுக்கு பீக்கில் தூக்கி விட்டுரும். இவங்க 10 வருஷம் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு யூடியூபாக இருக்கட்டும், ஒரு மீடியாவாக இருக்கட்டும், ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு கேமராவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஷைனாக வாங்கலாம் ஆக மாட்டாங்க. சில டைமில் தானே பீக்கில் போவாங்க ஒரு சிலர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகு புத்தி போகும்போது அவங்க பீக்கில் போட்டுரும், தூக்கி விட்டுரும். அந்த காலத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அவங்க இப்போது ஒரு சிலர் வந்து திருவாதிரையில் பிறந்துட்டு கஷ்டத்தையே அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, ஷைன் ஆக முடியல. அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் வந்து நல்லா முடி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்க அப்படின்னா மொட்டையடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் முடியை தான் இருக்குன்னா முடியை வளங்க. ஸோ உங்கள் நார்மல் ஐடென்டிட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியை காமிங்க உங்களை. அப்போது உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும். இப்போ நீங்கள் வந்து நல்லா பிராண்டட் ட்ரெஸ் போட்டு டிப்பாக ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னா அதை அப்படியே மாற்றி கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ்க்கு வந்துடுங்க. இல்லை நான் கேஷுவலில் தான் இருப்பேன், ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன் அப்படின்னா நார்மலுக்கு வந்துடுங்க. உங்கள் ஐடென்டிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. திருவாதிரை ராகுவோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டியை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பக்தியை பற்றின ஒரு விருப்பமே இல்லைன்னா நீங்கள் பக்தியை பேசுங்க. நீங்கள் பக்தியிலே தான் இருப்பீங்க அப்படின்னா அதை மாற்றி சமையலுக்கு பேசுங்க. உங்கள் ஐடென்டிட்டிலேருந்து மாற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதுதான் வந்து திருவாதிரைக்கு ப்ளஸ். நம்மளோட உணவு உடைகள் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு எந்த மாதிரி உடை வந்து அணியணும், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனால்? திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி உடை அணியலாம் அப்படின்னா கருப்பு கலர், இந்த டார்க் கார்பன் பிளாக் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த பிளாக். சரி, இதை வந்து அவங்க அணியும் போது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா இடத்துக்கும் அதை போட்டு போக முடியாது. அப்போ ஒரு சின்னதாக கார்பன் பேப்பரை கூட கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் பர்ஸில். டார்க் கார்பன் பேப்பர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க சிட்டுக்குருவிக்கு நிறைய உணவு தானம் போட்டுகிட்டே வரும்போது இவங்களுடைய செலவெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். இவங்களுக்கான பறவை சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவியை நீங்கள் இப்போ சிட்டுக்குருவியோடைய இதுவே இனமே அழிஞ்சிட்டுற மாதிரி போயிடுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல தான் சிட்டுக்குருவி பார்க்குறோம். நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கறது கிடையாது. பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி போடுங்க. சிட்டுக்குருவி சாப்பிட உங்களுடைய கடன் வந்து கம்மியாகும், உங்களுடைய இறுக்கம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு இது. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால நேரத்தில் ராகு பகவானை வணங்கும் போது வெண் தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாமரை கொடுத்து வணங்கி வரும்போது உங்களுக்கு ராகு வந்து ப்ளஸ் பண்ணி கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அதாவது பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது இடக்காதர் சித்தர். இடக்காதர் சித்தர் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து சித்தரா வருவார். இவங்களுக்கு இந்த சித்தர வழிபாடு எடுக்கும் போதும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கர்மா கிளியரா இந்த வழிபாடு எடுத்துக்கலாம். அவங்க கோவில்னு பார்க்கும்போது பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய அபாயதீஸ்வரர், பட்டுக்கோட்டை போற வழியில இருக்கார் அபாயதீஸ்வரர். இந்த ஈஸ்வரையும் வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரன். அதே மாதிரி இதை பண்ணிகிட்டே வரலாம். அப்புறம் திருவாதிரை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நோன்பு வருது பார்த்தீங்களா, அந்த நாட்களில் வருடத்தில் ஒரு முறையாக விரதம் இருந்து அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சிவபெருமானோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்.
பட் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு சில குணாதிசயம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தவிர மற்றபடி ரொம்ப நல்ல நட்சத்திரம். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மாதிரி இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, நல்லா ஹைட்டாக இருப்பாங்கப்பா, நல்லா ஒல்லியாக இருப்பாங்க. ரொம்ப டார்க்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்க்க முடியாது. இந்த கருப்பு டார்க் கலரை பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். கொஞ்சம் வெண் நிறமாக இருப்பாங்க, இல்லை மா நிறமாவது இருப்பாங்க, நல்லா நீளமாக இருப்பாங்க, நீல ஃபேஸாக இருக்கும். அந்த பாம்போட நட்சத்திரம்ல அது, அதனால அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்கும். நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மியூசிக் வாசிப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபீல்டில் கலை சார்ந்த துறையில் இருப்பாங்க. சரி, உணவு அப்படின்னு பார்த்துக்கிறப்போ இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உணவு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காம? இவங்க இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை குடிச்சிட்டு போகலாம். சரி, ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம், நம்ம எலுமிச்சப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். குடிச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை எலுமிச்சப்பழத்தையும் கையில் கேரி பண்ணிட்டு போகலாம். தானம் எலுமிச்சப்பழம் கொடுக்கலாம். இது பண்ணும்போதும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது எலுமிச்சப்பழம் சாதம் பண்ணி தானம் கொடுங்க, எலுமிச்சப்பழம் தானம் கொடுங்க. காளிக்கு சாமி கும்பிடுமா சொன்னேன்ல, திருவாதிரைக்கு காளி வந்து உகந்ததா இருக்கும்னு சொன்னேன்னா, காளி சிவனை விட காளி உகந்ததான். காளிக்கு வந்து எலுமிச்சப்பழம் மாலை போடுங்க, எலுமிச்சப்பழம் கூடையில் வச்சு தானம் சாமிக்கு படைச்சிட்டு அதை வரவங்களுக்கு தானம் கொடுங்க. இல்லை நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டே வரவங்க அந்த ஐயர்கிட்ட சொல்லி வரவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று தானம் கொடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை பண்ணலாம். இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பெரிய மைனஸ் அப்படின்னா என்னமா? அதான் சொன்னேன், மைனஸ் வந்து இவங்க காரியத்தை மட்டும் நடக்கிறவருக்கும் அவங்களோட இருப்பாங்க, சாதிச்சுப்பாங்க, காரியம் முடிஞ்சதும் அவங்கள கழட்டி விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன்ல, அது மைனஸ். ஓ சரி. அது எந்த உறவாக இருந்தாலுமே அவங்க அப்படி பண்ணுவாங்க. நண்பர் மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடம் மட்டும் இல்லை, உறவினரை கூட அப்படி பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது. சரி, அதில் கவனமே. இந்த விஷயம் தவிர்த்துட்டு அவங்களால உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அவங்களால இவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா இவங்க எந்த எல்லை டவுன் தி வேர்ட்ஸ் எங்க வேணாலும் போவாங்க. அதுதான் இந்த திருவாதிரை. சரி, இவங்க வந்து அவங்க வந்து இவங்க கிட்ட கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க. இவங்க வந்து எந்த ஆள்கிட்ட கவனமா இருக்கணும்? இவங்க எந்தெந்த ஆள்கிட்ட கவனம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனம் வேணும். சரி. அப்புறம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கவங்க கிட்ட கவனம் வேணும். சரி, இந்த மாதிரி நட்சத்திரத்தோட கவனமாக இருக்கும்போது ஓரளவுக்கு இவங்க சேஃபாக இருக்கலாம். சரி, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்களா? நன்றி.